ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க, நம்ம செத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறா இந்த ரோகிணி. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இந்த கிருஷை யார் பார்த்துக்குவாங்க, இந்த பச்சை மண்ணை எப்படி விட்டுட்டு போகிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷுக்குமே ரொம்பவே உடம்பு முடியல. நம்ம கிருஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்துன்னு நடந்து வராங்க. அப்போ தான் நம்ம முத்துவும் சவாரி முடிச்சுட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது கிருஷை பார்க்குறாங்க. கிருஷை பார்த்துட்டு இது கிருஷ் மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து காரை நிப்பாட்டி, டே கிருஷ் எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள், எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இப்போ வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிருஷ். இதை கேட்ட முத்து, சரி சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, அதாவது ரோகிணியோட அம்மா இருந்துட்டு, இல்லை வேண்டாம் தம்பி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஆண்டி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கிருஷ் வந்து பெட்டில் படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம முத்து இருந்துட்டு, என்னங்கம்மா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தானே, அம்மா இல்லாத பையன் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க, முத்து தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அவங்கக்கிட்ட நம்ம ரோகிணி பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இவர் கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி நம்ம ரோகிணியை நல்லபடியாக வாழ வைப்பார். அதுக்கப்புறம் கிருஷை அவகிட்டே ஒப்படைச்சிட்டு, நான் இந்த உலகத்திலே இருக்கிறதில்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கிட்ட ரோகிணியோட அம்மா ரோகிணி பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டானிக்கு போயிட்டு அப்போ தான் வராங்க. அவங்க அதாவது நம்ம ரோகிணி பற்றின உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நம்ம விஜயாவும் கேட்டுடுறாங்க. இது கேட்ட விஜயாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்ததும் முத்து இருந்துட்டு, கிருஷ் உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே கதி கலங்கி போயிடுறாங்க. இது தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.